ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நாம் இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராமு. ஸோ அதுக்கு அரை டம்ளர் பால் அண்ட் 1.5 டம்ளர் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைய ரைஸ் வேகிறது டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கும் தயிர் சாதத்துக்கு கார்னிஷிங்க்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இதை ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் ஒரு பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது மூணுத்தையுமே நம்ம தயிர் சாதத்தில் தாளிக்காமல் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர், கொஞ்சமாக பெருங்காயம். அரிசி 4 விசில் விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுப்போம். மேஷ் ஆகிடுச்சு. நம்ம இந்த சூடு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி, பச்சை மிளகா, பாதி கொத்தமல்லி எல்லாம் ஊட்டி இருக்குங்க. நல்லா ஆறட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த அரிசி ஆற டைமில் தாளிச்சு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் ஒரு டெம்பரிங் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க, அப்புறம் தயிர் சாதம் ஒரு மாதிரி ஆயிலியாக நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நான் ஒரு காஞ்ச மிளகா உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரியும் வறுத்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளம்பழம் சேர்க்கறதுனால இதில் ரைசின்ஸ் சேர்க்கலை. உங்களுக்கு ரைசின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதோட ரைசின்ஸையும் தாளிச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் இல்லாத சீசனில் நம்ம ரைசின்ஸும் சேர்த்து இதில் வறுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 7 இந்த ஸ்டேஜில் நான் கடுகு சேர்த்துக்கலாம். ஏன்னா கடுகு நல்லா பொரியணும், அதனால் ஆயில் சூடாகிறதுக்காக யூஸ் பண்ணேன். கடுகு எனக்கு டக்குன்னு பொரிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் பொரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ரைஸில் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா ஆறி லூக்வார்ம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த கர்டை நம்ம இதை சேர்த்துப்போம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாட் பிளேசஸில் இருக்கோமா கோல்ட் பிளேசஸில் இருக்கோமான்றதை பொறுத்து தான் நம்ம பால் அண்ட் தயிரோட ரேஷியோ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் தயிர் சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹாட் பிளேசஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 75 to 80% மில்க் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சாதத்தோடு சேர்த்துட்டு அந்த 20% மட்டும் கர்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போ பசங்களுக்கு லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் கோல்ட் பிளேசஸில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே உல்டாவாக ஆட் பண்ணுங்கள். 20% மில்க் போதும், 80% கர்டு. அப்போ அந்த 4 ஹவர்ஸ்க்கு
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக கேர்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பூச்சி வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நான் வித்தின் ½ அன் ஹவரில் கன்சியூம் பண்ணுறதுனால நான் ஃபுல்லாகவே கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் கெஸ்ட்டுக்கு யாருக்காவது செய்கிறீங்க வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு 3-4 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றச்சே நீங்கள் வந்து பால் வந்து கூட சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஒரு ½ டம்ளர் பால் சேர்த்துட்டு தயிரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு கூட நிறைய சேர்க்காதீங்க, இந்த மாதிரி நல்லா இருக்காது. லைட்டாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று கிடைக்கும்போது இந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து மேங்கோ சீசன்னா இதை மேங்கோவோட சர்வ் பண்ணலாம். பிக்கிள், மோர் மிளகா எல்லாமே இதோட சூப்பர் காம்பினேஷன். இதை பிளேட் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு தான் கர்ட் ரைஸ். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி தாளித்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாளிக்கிற அந்த பருப்பு அதெல்லாம் பழம்னா வாயில் கிடைக்கும்போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.